ஓம் சாந்தி. 15/11/2022 இன்றைய முரளியிலிருந்து கேள்விகள். முதல் கேள்வி, பதவி எப்போது கீழானதாக ஆகிவிடுகிறது? முதல் கேள்வி, பதவி எப்பொழுது கீழானதாக ஆகிவிடுகிறது? இரண்டாவது, எதை பாபா பாவ செயல் என்கிறார்? எதை பாபா பாவ செயல் என்கிறார்? மூன்றாவது, தலை மீது பாவ சுமை அதிகம் வருவதற்கான காரணம் என்ன? தலை மீது பாவ சுமை அதிகம் வருவதற்கான காரணம் என்ன? நான்காவது, எந்த விஷயம் யாருக்கும் தெரியாது? எந்த விஷயம் யாருக்கும் தெரியாது? ஐந்தாவது, தந்தைக்கு சமமாக நாம் என்ன செய்ய வேண்டும்? தந்தைக்கு சமமாக நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆறாவது, பிரச்சனைகள் எப்போது சிறியதாகிவிடும்? பிரச்சனைகள் எப்போது சிறியதாகிவிடும்? Fill in the blanks. விகாரங்களை தானம் கொடுத்த பிறகும் கூட டேஷ் செய்ய வேண்டும். விகாரங்களை தானம் கொடுத்த பிறகும் கூட டேஷ் செய்ய வேண்டும். இரண்டாவது, டேஷ் ஒருபோதும் டேஷ் மறைக்காதீர்கள். டேஷ் ஒருபோதும் டேஷ் மறைக்காதீர்கள். மூன்றாவது, கோபர்களாகிய நீங்கள் டேஷ் நிறைய காரியங்கள் செய்ய முடியும். கோபர்களாகிய நீங்கள் டேஷ் நிறைய காரியங்களை செய்ய முடியும். நான்காவது, டேஷ் நிலைத்திருந்து டேஷ் முடித்துவிடக்கூடிய டேஷ் அமர்ந்திருப்பவர் டேஷ் ஆகுங்கள். டேஷ் நிலைத்திருந்து டேஷ் முடித்துவிடக்கூடிய டேஷ் அமர்ந்திருப்பவர் டேஷ் ஆகுங்கள். 4 டேஷ். ஐந்தாவது, தூய்மை அடைவதற்காக எதுவரை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அதுவரை டேஷ் கவலைப்படாமல் இருக்க வேண்டும். தூய்மை அடைவதற்காக எதுவரை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அதுவரை டேஷ் கவலைப்படாமல் இருக்க வேண்டும். இன்றைய கேள்விகளுக்கான விடைகள் பார்க்கலாமா? எல்லாருக்கும் ஆன்சர் கிடைச்சிருக்கும். முதல் கேள்வி, பதவி எப்போது கீழானதாக ஆகிவிடுகிறது? பாபா சொல்றாங்க, டைம் வேஸ்ட் பண்ணும்போது. யாராவது தன்னுடைய நேரத்தை வீணாக்குறாங்க அப்படின்னா தானாகவே என்ன ஆகுது? தன்னுடைய பதவி கீழானதாக ஆயிடுது அப்படின்றார் பாபா. அதுக்கு பாபா சொல்ல, வீணா டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, முஃப்த் அப்னா பது பிரஷ்ட் கர்த்தே அப்படின்னாரு. அதனால பாபா சொல்ல, யாராவது தன்னுடைய டைம் வேஸ்ட் பண்றாங்க அப்படின்னா தானாகவே தன்னுடைய பதவியை கீழானதாக ஆக்கிடுறாங்க. எதை பாபா பாவ செயல் என்று சொல்கிறார்? அப்புறம் பாபா சொல்ல, பொய் சொல்றது,
தவறு செய்துவிட்டு மறைப்பது, அப்புறம் வந்து பிறர் மனதை துக்கப்படுத்துவது, இது அனைத்தும் பாவ செயல். இதுக்கு பாபா என்ன சொன்னார்? இன்னொன்று சொன்னார், 1க்கு 100 மடங்கு தண்டனை. பொய் சொல்றது, தவறு செய்வது, தவறு செய்துவிட்டு மறைப்பது, அதுக்கப்புறம் பிறருடைய மனதை துக்கப்படுத்துவது, இவை அனைத்தும் பாவ செயல். 1க்கு 100 மடங்கு தண்டனை. தலை மீது பாவ சுமை அதிகம் வருவதற்கான காரணம் என்ன? எதனால தலை மேல பாவ சுமை அதிகமாயிடுச்சு? ஒன்றும் சிம்பிள் ஆன்சர் தான். பாவ கர்மங்கள் செய்து செய்து கர்மா என்ன ஆயிடுச்சு? பாவ கர்மமா செய்கிறாங்க. செய்து செய்து என்ன ஆயிடுச்சு? தலை மீது பாவ சுமை அதிகமாயிடுச்சு. எந்த விஷயம் யாருக்கும் தெரியாது. யோக அக்னியின் மூலமாக தான் பாவங்கள் பாவ கர்மங்கள் பஸ்மமாகும் அப்படிங்கிற விஷயம் யாருக்கும் தெரியாது. யோக அக்னியின் மூலமாக தான் பாவ கர்மங்கள் வந்து விநாசம் அடைகிறது அப்படின்றது யாருக்கும் தெரியாது. தந்தைக்கு சமமாக நாம் என்ன செய்ய வேண்டும்? தந்தைக்கு சமமாக துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுக்கக்கூடியவர்களாக ஆக வேண்டும். பிரச்சனைகள் எப்பொழுது சிறியதாகிவிடும்? தன்னுடைய மனநிலையை நாம் உயர்ந்ததாக வைத்துக் கொள்ளும் போது பிரச்சனைகள் என்ன ஆயிடும்? சிறியதாகிவிடும். ஃபில் இன் த பிளாங்க்ஸ். விகாரங்களை தானம் கொடுத்த பிறகும் கூட டேஷ் செய்ய வேண்டும். என்ன முயற்சி செய்யணும்? விகாரங்களை தானமாக கொடுத்த பிறகும் பாபா 3-4 வாட்டி சொன்னார். இன்னைக்கு என்ன செய்யணும்னாரு? பாவம் செய்யக்கூடாது. ஓகே, நினைவில் இருப்பதற்கான முயற்சி செய்யணும். விகாரத்தை தானமாக கொடுத்துட்டேன்னு பாபாவை நினைக்காம இருக்கக்கூடாது. விகாரங்களை தானமாக கொடுத்துட்டா கூட, தானமாக கொடுத்த பிறகும் கூட நினைவில் இருக்கக்கூடிய முயற்சியை நாம் என்ன பண்ணணும்? செய்யணும். டேஷ் ஒருபோதும் டேஷ் மறைக்காதீர்கள். டேஷ் ஒருபோதும் டேஷ் மறைக்காதீர்கள். பாவத்தை ஒருபோதும் சர்ஜனிடம் மறைக்காதீர்கள். பாவத்தை ஒருபோதும் சர்ஜனிடம் மறைக்காதீர்கள். கோப்பர்களாகிய நீங்கள் டேஷ் நிறைய காரியங்கள் செய்ய முடியும். குப்தமான வேடத்தில் நிறைய காரியங்கள். கோப்பர்களாகிய நீங்கள் குப்தமான வேடத்தில் நிறைய காரியங்கள் செய்ய முடியும். டேஷ் நிலைத்திருந்து டேஷ் முடித்து விடக்கூடிய டேஷ் அமர்ந்திருப்பவர் டேஷ் ஆகுங்கள். அழியாத மூர்த்தி இல்லையா? வரதானம். சுயமரியாதையில் நிலைத்திருந்து. ஃபர்ஸ்ட் டேஷ் வந்து சுயமரியாதை. சுயமரியாதையில் நிலைத்திருந்து டேஷ் தேக அபிமானத்தை முடித்து விடக்கூடிய. 2வது டேஷ் கேன்சர் வந்து தேக அபிமானம். தேக அபிமானத்தை முடித்து விடக்கூடிய. 3வது டேஷ் அழியாத சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பவர். 3வது டேஷ் வந்து அழியாத சிம்மாசனம். அழியாத சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பவர் டேஷ் ஆகுங்கள். அழியாத மூர்த்தி ஆகுங்கள். ஸ்லோகன். தூய்மை அடைவதற்காக எதுவரை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ அதுவரை டேஷ் கவலைப்படாமல் இருக்க வேண்டும். தூய்மை அடைவதற்காக எதுவரை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ அதுவரை டேஷ் கவலைப்படாமல் இருக்க வேண்டும். மாயாவின் தடைகளை பற்றி கவலைப்படாமல் இருக்க வேண்டும். தூய்மை அடைவதற்காக எதுவரை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ அதுவரை மாயையின் தடைகளை பற்றி கவலைப்படாமல் இருக்க வேண்டும். ஓம் சாந்தி.